வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் உள்ள சர்வதேச நாணய நிதி அலுவலகத்துக்கு தபாலில் அனுப்பப்பட்ட குண்டொன்று வெடித்துள்ளது. கடற்கொள்ளையர்கள் வசமுள்ள கப்பலை விடுவிக்க நடவடிக்கை. கொள்ளையர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவுக்கிடையே துப்பாக்கி பிரயோகம். சர்வதேச நீதிபதிகளை நாட்டுக்கு அழைப்பதாயின் அரசியலமைப்பை திருத்த வேண்டுமென வெளிவிகார அமைச்சர் கருத்து. உறவுகளை மீள கையளிக்குமாறு வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் யாழில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பிராந்திய அலுவலகத்தில் மகஜர். விடுதலை புலிகளின் பொறுப்பாளர்களாக செயற்பட்டு காணாமல் போன இருவரை மீட்டுத் தருவதாக கூறி நிதி மோசடி. நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 3 மணி வரை டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 50 பேர் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சின் பாரிஸில் உள்ள சர்வதேச நாணய நிதிய அலுவலகத்திற்கு தபாலில் அனுப்பப்பட்ட குண்டொன்று வெடித்துள்ளது. தபாலில் வந்த கடித உரையை திறந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் ஒருவர் இதன்போது காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து சர்வதேச நாணய நிதிய அலுவலகத்திலிருந்து ஏனைய ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மிகவும் கோழைத்தனமான செயற்பாடு என சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டின் லகார்ட் கண்டனம் வெளியிட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை பெர்லின் பொருளாதார அமைச்சருக்கும் இதன்போது வெடிகுண்டு பொதியொன்று அனுப்பப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சோமாலிய கடற்கொள்ளையர்கள் வசமுள்ள இலங்கையர்கள் 8 பேருடனான கப்பலை விடுவிப்பதற்கு புட்லாந்து பாதுகாப்பு பிரிவு விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. கொள்ளையர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு இடையே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோமாலியாவின் ஹபோ பிரதேசத்தை அண்மித்த பகுதியில் விசேட நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இலங்கை பணியாளர்கள் 8 பேருடன் சோமாலியாவின் ஜிபூட்டி துறைமுகம் அருகில் ஏரிஸ் 13 என்ற எரிபொருள் கப்பல் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. குறித்த 8 இலங்கை பணியாளர்களை விடுவிப்பதற்கு கப்பம் கோரப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் வர்த்தக கப்பல் ஒன்று சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். கப்பலில் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை அழைத்து சென்றுள்ள அலுவலா நகருக்கு தற்போது பாதுகாப்பு பிரிவினர் அனுப்பப்பட்டுள்ளதாக சோமாலிய பிராந்தியமான புட்லாந்தின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு கூறியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை 5:30 அளவில் குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சோமாலியாவின் மொகடிசு துறைமுகம் வரை பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடத்தப்பட்டது. ஏரிஸ் 13 என்ற கப்பல் வலைய வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தை கண்காணிக்கும் அமெரிக்காவில் உள்ள சமுத்திர பாதுகாப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்படவில்லை என ஓஷன் பியோன் பிரேசி நிறுவனம் அண்மையில் அறிவித்திருந்தது. இலங்கையர்கள் 8 பேருடன் கப்பல் கடத்தப்பட்டமை தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது. அதில் கடத்தப்பட்ட கப்பலில் உள்ள பணியாளர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த கப்பலை கடத்தியவர்கள் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் அல்லவென குறித்த கப்பலுக்கு பணியாளர்களை வழங்கிய இலங்கை நிறுவனம் இங்கு குறிப்பிட்டது. தற்போது கப்பம் கோரப்பட்டுள்ளதாக பதிவாகிய போதிலும் உத்தியோகபூர்வமாகவும் உறுதியாகவும் இந்த விடயம் பதிவாகவில்லை. அது தொடர்பில் தீர்மானம் ஒன்று எடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். பணியாளர்களின் உறவினர்களும் இங்கு கருத்து தெரிவித்தனர். இன்று பல விடயங்கள் கூறப்பட்டது. அவற்றை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நிறைவேற்றப்படும் என நம்புகிறேன். அரசாங்கம் மற்றும் இந்த நிறுவனம் ஆகியன நமது உறவினர்களை விரைவில் நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக செயற்படுவார்கள் என நாம் எண்ணுகின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடும் மக்களின் போராட்டங்களுக்கு இதுவரை தீர்வு கிடைக்காத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு தரப்பினரிடமும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். பொறுப்பு வாய்ந்தோரிடம் கையளித்த உறவுகளை மீள கையளிக்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பிராந்திய அலுவலகத்திடம் மகஜர் ஒன்றையும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று கையளித்தனர். சர்வதேச ஒத்துழைப்பை வலியுறுத்தி 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாணத்தில் இன்று கவனிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எங்களோட சொந்த இடங்களை இருக்க விடணும், எங்களுக்கு எங்கட காணிகள் வேணும், எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட இடமே தெரியாம போய்விட்டது. 1992ஆம் ஆண்டு ராணுவத்தில் என் பிள்ளை வீட்டில் வச்சு கைது செய்யப்பட்டது. எங்கட பிள்ளைய முடிவு என்னன்னு தெரியாம இருக்குது. ஆனால் ராணுவம் தான் கண்டிப்பா பிள்ளையை கொண்டு போறோம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடம் ராணுவம் தான் எங்களிடத்துல இருந்தது. சட்டத்துக்கும் மனித உரிமைகளுக்குமான கட்கை நிர்வாகம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவோடு இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
நல்லூர் ஆலய முன்றலில் இருந்து கோயில் வீதியூடாக நாவலர் வீதியில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பிராந்திய அலுவலகம் வரை பேரணியாக சென்ற மக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இலங்கையில் கடந்த காலங்களில் நடந்த போர்க்குற்றங்கள் மற்றும் அரசியல் படுகொலைகள் ஜூரி முறை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்காது போகிறது. குமாரபுரம் கூட்டுப் படுகொலைகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலை வழக்குகளில் உரிய சாட்சிகள் இருந்தும் குற்றவாளிகள் ஜூரிகளால் விடுவிக்கப்பட்டனர். இலங்கை அரசின் நீதிமுறை தமக்கு சார்பாக அமையாது என்பதாலேயே உரிமை மீறல்களுக்காக உள்ளானோர் தொடர்ந்தும் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வருகின்றனர் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டுகிறோம். சர்வதேச நீதிபதிகளை கொண்ட நீதி பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். நிலைமாறுகால நீதி சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டோர் பணிக்குழு அறிக்கையின் பரிந்துரைகளை இலங்கை அரசு முழுமையாக நடைமுறைப்படுத்த ஆவண செய்ய வேண்டும். படையினர் வசமுள்ள மக்கள் காணிகளும் பொது காணிகளும் மக்களுக்கு மீள கையளிக்க வேண்டும். தீர்மானம் 30(1) மற்றும் ஆணையாளர் நாயத்தின் இலங்கை மீதான விசாரணை அறிக்கையின் பரிந்துரைகளை தாமதமின்றி அமல்படுத்த ஆவண செய்ய வேண்டும். 2009 ஆண்டு யுத்தம் முடிவந்த அறிவிக்கப்பட்ட பின்பு பல நூற்றுக்கணக்கான எங்களுடைய மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்தால் இன்று வரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்பெறாமல் இன்று அவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அலைந்து திரிகின்றார்கள். குறிப்பாக இந்த ஐநாவில் இந்த 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களுடைய நிலைமைகள் இன்று வரை எங்கு என்று தெரியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை கிளிநொச்சி உலக உணவு ஸ்தாபன அலுவலகத்திடம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மகஜர் ஒன்றை கையளித்தனர். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது கையளித்த தமது உறவுகள் தொடர்பிலான தகவல்களை வழங்குமாறு ஐநாவை வலியுறுத்தும் கவனிருப்பு போராட்டம் ஒன்று இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் இடம்பெற்று வரும் நிலையில் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. எங்களுக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கமானது உண்மையிலேயே எங்களுக்கு இந்த மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு எங்களுக்கு ஒரு பதில் தர வேணும். நல்ல பதிலாக எங்களுக்கு தர வேணும் என்று அரசாங்கம் எங்களுக்கு 2 வருட அவகாசம் எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த பதில் எங்களுக்கு வேண்டாம். இதேவேளை காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் தமக்கு நீதியை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி திருகோணமலையிலும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாட்டுக்கு போன பிள்ளை இல்ல, பாடசாலைக்கு போன பிள்ளை இல்ல, வெள்ளம்மா கிட்ட போன புருஷன் இல்ல. இப்படியான சூழ்நிலை இருந்தா எங்க எதிர்காலம் எப்படி போகுது? நாங்க இருக்கிற கீழ்கண்ட எப்படி நாங்க வளர்க்கணும்? ஒரு ஆண் உதவி இல்லாத நாம. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மீள் வருகையை எதிர்பார்த்து வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 2வது நாளாக இன்று தொடர்கின்றது. யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. எனது மகன் தங்கராசா நிதீஷ், இவர் முள்ளிவாய்க்கால் அலுவலகத்தில் ஓமந்தையில வச்சு தவற விடப்பட்டவர். அதுல தண்ணி கேட்டுக்கொண்டது பார்த்தாக்க சொல்லி இருக்கணும் எனக்கு மகன். ஓமந்தையில வந்தவர் இப்ப இனி என்னண்டு காணாமல் போறது. அப்ப அவையில தான் வச்சிருக்கணும். அந்த வச்சிருக்கிற இடங்களை எங்களுக்கு காட்ட வேணும். இப்போ அரச பாதுகாக்க வேணும்ன்றதுக்காக வேண்டி ஜெனிவா வரையும் 2 வருஷ கால அவகாசம் கேட்டிருக்கணும். எங்களுக்கு இந்த 2 வருஷ கால அவகாசம் தேவையில்லை. எனது மகன் காணா போனார். மாத்தல் காயப்பட்டு காணா போனார். அவரை இதுவரையும் தேடி நாங்க கிடைக்கவில்லை. நாங்கள் இந்த எல்லா இடத்தையும் பதிவு செய்துட்டோம். தமிழர் கூட்டம் போய் எதுவும் போட் போட வரி மொழி ஒரு தராவது எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யறதில்லை. எங்களோட மகனே எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்ள தவிர தான் மூத்த மகன் 85ஆம் ஆண்டு பிறந்தவர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம் கிளிநொச்சியில் 25வது நாளாக தொடர்கின்றது. கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் இரவு பகலாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது. அக்காவுக்கு மூத்த மகன் இவர் ஒரு மகன் தான். இவர் 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 15ஆம் தேதி ராணுவத்தினரிடம் மந்தியில் சந்தியில வச்சு ஒப்படைக்கப்பட்டவர். ராணுவத்தினர் நேரடி கையில கொடுத்தவருக்கு முடிவு சொல்லாத நீங்கள் அடுத்த கட்டமாக இது என்னுடைய கணவர் 2009ஆம் ஆண்டு கொழும்பில் வச்சு கடத்தப்பட்டுள்ளார். இவருடைய முடிவும் தெரியவில்லை. இவர் 2008ஆம் ஆண்டு என்னுடைய தம்பி புலவர்நாதன் கடல்ல வச்சு காணாம போனவ. இவருக்கும் விடுதலை புலிகளுக்கு எந்தவித சம்பந்தமுமே இல்லாதாக்கள். எங்களுக்கு கொழும்புல வச்சு கடத்தப்பட்டவர் சொன்னா அரசாங்கம் தான் எங்களுக்கு முடிவு சொல்லணும். முன்னாள் ஜனாதிபதி தான் எங்களுக்கு முடிவு சொல்லணும். வவுனியா மத்திய தபால் நிலையத்திற்கு முன்பாக 21வது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகின்றது. 2006 7ஆம் மாதம் 29ஆம் தேதி இந்த மகன் காணாம போயிட்டான். அதுவரையும் பூர்சங்குளம் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிட்டு இருந்தான். இந்தியால வேற யாரும் கொண்டு போறதுக்கு இல்ல. அதுல வரைக்கும் 3 இடத்துல ராணுவம் மட்டும் தான் இருந்தது. எங்களுக்கு இந்த பிள்ளைல இருக்கா இல்லையான்ற மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க ஐயா.
நாங்க இன்னைக்கு நாளைக்கு இந்த பிள்ளைகள் வந்துரும் சொல்லி நாங்க இன்னைக்கு நாங்க ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம் ஐயா. நீங்க ஒரு முறை நியூஸ் பாக்குறீங்க தானே, நாங்க அழுதுக்கு புலம்புறது உங்களுக்கு தெரியலையா? தயவு செய்து எங்களுக்கு பிள்ளைகளை பண்ண திருப்பி கொடுத்துருங்க. நாங்க எந்த ஒரு உதவியும் உங்கள்கிட்ட கேட்கலையா? நாங்க கேட்கறது எங்கட பிள்ளைகளை மட்டும்தான். முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஒன்றில் 9வது நாளாக தொடர் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. நான் இவரை தேடித்தான் இந்த ஊரெல்லாம் திரிகிறேன். எனக்கு வேற யோசனை இந்த பிள்ளை எப்படி போனான், எங்க நிற்கிறான், இல்ல செத்து போச்சேன்டா நாங்கள் அது இல்லையண்டு ஓடி இருக்கிறோம். கையில்லாத பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் வித்தியை கொடுக்குறாங்க. அதுலயே ஒரு பேப்பர் அம்பிட்டு எங்கட தம்பின்ற பிள்ளை தான் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவள். இங்க மாமி அத்தான் இருக்கிறாரு, பாரண்டா சுவாரத்தான் இருக்கிறாரு காட்டினவள். இதேவேளை காணி விடுவிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம், அரசியல் கைதிகள் விடுதலை உள்ளிட்டவற்றை முன்னிலைப்படுத்தி பேரணி ஒன்றும் நடத்தப்பட்டது. பொது அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணி முல்லைத்தீவு நகரில் நடத்தப்பட்டது. எங்கட பிள்ளைகளுக்கு அண்ணா ஐநாசாத பதில் சொல்லணும். எங்கட பிள்ளைகளுக்கு பதில் தரணும். என்னுடைய பிள்ளை மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எங்கட பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று எங்கட பிள்ளைகளுக்கு கொடுத்து வைக்கணும். நீங்க உதவி செய்யுமாறு உங்களை தயவு செய்து எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் வேணும். எங்கட பிள்ளைகளை நினைச்சு நாங்கள் ரோட்டா நாங்கள் விசரர் வைத்தியக்காரர் மாதிரி திரிகிறோம். இன்னைக்கு நாங்கள் குழுசையும் கையுமா திரிகிறோம் பெருத்தக்காரராக. எங்களுக்கு அரசாங்கம் ஒரு பதிலும் சொல்லல, எங்களை தமிழ் கூட்டணியும் ஒரு பதிலும் சொல்லல, ஐநா சபைக்காரரும் எங்களுக்கு ஒரு பதிலும் சொல்லினோம் இல்ல. நாங்க செத்தையும் எங்களுக்கு பதில் சொல்ல போயினோம். நாங்க உயிரோட இருக்க எங்கட பிள்ளைகள முடிவு எங்களுக்கு வேணும். திருகோணமலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 12வது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக இந்த சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகின்றது. எங்களுடைய கணவர், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர பிள்ளைகளை இன்று வரை எங்களுக்கு கண்ணால் காட்டவில்லை. வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு அருகிலும் இன்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. கேம்புகளுக்கு போனோம். வெளிக்கு அந்த கேம்புக்கே ஒரு 10 தரம் நான் போயிருப்பேன். இடையில வச்சு மறைச்சு என்ன திரத்தி விட்டவங்க இதுவரையில எவருமே ஒரு முடிவு எடுக்கல. இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்க அரசாங்கத்துல ஒரு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு வெளிநாட்டு அரசாங்கமாவது எங்களுக்கு சர்வதேச அவது எங்களுக்கு ஒரு முடிவை தரணும். எங்கட அண்ணாக்கு 2 பேரும் 22 வயதுல காணாம போனவங்க. அந்த வயதுல அவங்க இருந்திருந்தா இன்றைக்கு எங்கட குடும்ப நிலை கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கீங்க. அதோட எங்கட பொருளாதாரம் மேம்பட்டிருக்கீங்க. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அம்பாறை திருக்கோவில் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். காணாமல் ஆக்கப்பட்டவர் என் அப்பா, என் அண்ணா, என் தம்பி, என் மகன். இந்த நல்லாட்சி என்று சொல்றாங்க. இதுவரையில எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் தான் இருக்குது. எந்த மகனை 2008 9 மாசம் எந்த மகனை விசாரணைக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டி கொண்டு போய் அம்பாறை மாவட்டத்தில் களத்தில் காணாமல் ஆக்கப்பட்டத்திலையும் இனம் கண்டும் இந்த நல்ல ஆட்சியில இன்னும் ஒரு விசாரணை எங்களுக்கு கிடைக்க இல்லை. கல்முனை பிராந்திய மனித உரிமை ஆணையாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் பொறுப்பாளர்களாக செயற்பட்டு காணாமல் போன 2 பேரை மீட்டு தருவதாக கூறி நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவிக்கின்றனர். விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக செயற்பட்டு இறுதி யுத்தத்தில் காணாமல் போன இளம்பருதியை விடுவித்து தருவதாக கூறி நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அவரது மாமியார் தெரிவிக்கின்றார். 2009 மாசம் 18ஆம் தேதி சரணடைஞ்சு போன பிறகு 2011 என்னட்ட இப்படி பிள்ளைகள் இருக்கணும் நாங்கள் எடுத்து தருவோம் என்று சொல்லி என்னோட 20 லட்சம் கேட்டுவேன். உங்களுக்கு 4 லட்சம் தாங்க, உங்களோட 4 புள்ளிகளை முலம் சம்பரதியை காட்ட மாட்டோம், 4 புள்ளிகளையும் காட்டுறோம் என்று சொல்லி புள்ளிகளும் மகளையும் காட்டுறோம் என்று சொல்லி கேட்டுனோம். சரியான நான் பேங்க்ல கொண்டு 4 லட்சம் போட்டு நான் எடுத்துட்டு போயிட்டு அங்க வஞ்சவாடு திருகோணமலை வரையும் என்ன ஏற்றி எல்லாம் கொண்டு போயிட்டு இப்போ சந்தர்ப்பம் இல்லை தங்களுக்கு என்ன குழவி கடிச்சிட்டோன்னு சொல்லி என்ன மாத்தி
திருப்பி அனுப்பி போட்டினோம். அதுல இருந்து கன பேர் சொல்லி இருக்கணும் நாங்கள் கண்டனாங்கள் இருக்கிறபடியாத்தானே இவையும் என்னட்ட காசு வேண்டினவை இந்த பிள்ளைகள் இருக்கணும். இதேவேளை விடுதலை புலிகளின் பொருண்மைய மேம்பாட்டு நிறுவன பொறுப்பாளர் கரிகாலனை விடுவித்து தருவதாக கூறி தம்மை அச்சுறுத்தி வெளிநாட்டில் உள்ள உறவினர்களிடமிருந்து நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அவரின் மாமியார் தெரிவிக்கின்றார். போய் சண்டையில நான் கொண்டே அவையிட்ட கையாளி பிறகு முதல் குடியேற்றத்துக்கு வந்து தான் இவை சந்திச்சு உங்களோட பிள்ளைகளை வீட்டு தர வேண்டும் காசு கட்டும் கொண்டு பேங்க்ல கட்டி போட்டு திருக்கணாமலையை கொண்டு போனவர் ஒரு கால் கொழும்புக்கு கொண்டு போனவர் கொண்டே 6 நாள் இந்த ஒரு வீட்டில் 4ஆம் மாடியில விட்டுட்டு ஒரு தொடர்பும் இல்லாமல் அவைய வளர்க்கிட்டு பிறகு நான் 6 நாளும் அங்க இருந்து ஒரு அம்மாவும் பிள்ளையும் தான் இருந்தது. அவர் சசியன்ட்ட காசும் கொடுத்துட்டாரு. அப்ப போனையும் வேண்டி போட்டு சிம்மெல்லாம் கட்டிட்டாங்க. அவங்கள எந்த சிம்மை வச்சு எந்த உறவுகள் எல்லாத்தையும் விரட்டியாச்சு. நீங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ண போறீங்க, நாங்களும் பிடிபட போறோம், நீங்களே செய்யறதை செய்யுங்க, ஆனா நீங்க எல்லாரும் கடத்தப்படுவீங்க. பிள்ளைகள் வீட்டு தார வேண்டுதான் இந்த காசு 20 லட்சம் கொடுத்தது. எந்த மாதிரி சொல்றது அங்கேயோ பிள்ளைகள் இருக்கிற வேண்டும். இந்த இரு சம்பவங்களும் 2011ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். மக்களின் காணிகளை திரும்ப வழங்குவது தொடர்பிலும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது தொடர்பிலும் ராணுவமயமாக்கலை குறைப்பது தொடர்பிலும் இலங்கை அரசு அவதானம் செலுத்த தவறின் இலங்கை அபாயத்தை அண்மிக்கக்கூடும் என சிறுபான்மை மக்கள் தொடர்பாக ஆராயும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட நிபுணர் ரீட்டா ஐசக் நாடியா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 34வது கூட்டத்தொடரிலேயே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். 2015 ஜனவரியில் உருவாக்கப்பட்டு தேசிய ஒன்றிணைந்த அரசாங்கம் நாட்டின் வலுவான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அரசியலமைப்பு மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களில் மாற்றத்தை வெளிக்காட்டியுள்ளது. நீண்டகால சிவில் யுத்தத்தை எதிர்நோக்கிய நாட்டில் அமைதியான சகவாழ்வை அடைவதற்கு திட்டமிடப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட உண்மையை கண்டறிதல், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் செயற்பாடு முக்கியத்துவம் அடைகின்றது. இந்த இலக்குகள் இரவினுள் எட்டப்பட முடியாதது. எனினும் தற்போது நான் இலங்கைக்கு பயணம் செய்ததன் பின்னர் ஏமாற்ற நிலையையே கண்டுணர்ந்தேன். 5 மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு பயணித்திருந்த போது இது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு தெரிவித்திருந்தேன். அர்ப்பணிப்புடன் நாட்டின் சிறுபான்மை சமூகத்தை பாதுகாப்பதற்கு அரசியல் தலைமைகள் முன்வர வேண்டும் என தெரிவித்திருந்தேன். அந்த செய்தியை இன்று மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். இல்லாவிடில் இந்த சிக்கல்தன்மை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. விசேடமாக தமிழ் முஸ்லிம் சமூகத்தினரால் ராணுவ பிரசன்னத்தை குறைப்பது, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் காணி விடுவிப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பிலான விடயதானங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. கிடைத்தவற்றை இழப்பதற்கான அபாய நிலையை இது தோற்றுவிக்கும். There is a real risk that this hard-earned momentum would be lost. The standing invitation extended 2015ஆம் ஆண்டு டிசம்பரில் இலங்கை அரசாங்கத்தினால் சிவில் சமூகத்தினரையும் உள்ளடக்கி ஐக்கிய நாடுகளின் நடப்பு ஆணையாளருக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க அழைப்பானை சிறந்த வெளிப்பாட்டினை பிரதிபலித்துள்ளது. கடந்த காலங்களில் நாங்கள் விசேட நிபுணரின் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட சில ஆக்கப்பூர்வ மற்றும் எதிர்மறை கருத்துக்களுக்கு செவிசாய்த்தோம். ஐக்கிய நாடுகளின் விசேட நிபுணரின் அறிக்கை சாதகமான அபிவிருத்திகள் தொடர்பில் அறிக்கையிடப்பட்டுள்ளது என்பதை இலங்கை சார்பில் தெரிவிக்கின்றேன். ஐக்கிய நாடுகளின் விசேட நிபுணர் கோரிக்கை விடுத்த அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொள்வதற்கும் அவர் விரும்பும் அனைத்து பகுதிகளுக்கும் விஜயம் செய்வதற்கும் நாங்கள் ஒழுங்குகளை எவ்வித தடையுமின்றி ஏற்படுத்திக் கொடுப்போம். delegation to all the places that she wished to visit throughout the country during the visit. சர்வதேச நீதிபதிகளை நாட்டிற்கு வரவழைப்பதற்கு அரசியலமைப்பில் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவிக்கின்றார். வெளிவிவகார அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார். அந்த பிரேரணை தொடர்பில் அன்று இருந்த சர்வதேச விசாரணையை கைவிட்டுவிட்டு நாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு இணை ஒத்துழைப்பு வழங்க தீர்மானித்தனர். அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க எமக்கு மேலும் 2 வருடங்கள் தேவை என நாம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிடம் கோரினோம். தற்போது 2 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளன. மேலும் 2 வருடங்கள் கோரியுள்ளீர்கள், அவ்வாறுதானே? ஆம், இன்னும் 2 வருடங்களில் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்க முடியுமான நல்லிணக்க செயற்பாடுகளை முழுமையாக நிறைவு செய்ய முடியும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனினும் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்புடன் இது இடம்பெற வேண்டும் என 2015ஆம் ஆண்டு பிரேரணையில் குறிப்பிடப்படுகின்றது. தற்போது எமது நாட்டின் அரசியலமைப்பின்படி வெளிநாட்டு நீதிபதிகளை இங்கு அனுமதிக்க முடியாது. வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிப்பதாக இருந்தால் கட்டாயமாக அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும்.
நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 3 மணி வரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 50 பேர் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது கிண்ணியா வைத்தியசாலையில் 113 டெங்கு நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் டெங்கு காய்ச்சலினால் 3605 பேர் பீடிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் கிண்ணியாவில் மாத்திரம் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2088 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர். கிண்ணியாவில் 900 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை நகர பகுதியில் 379 பேரும், மூதூரில் 418 பேரும், உப்புவெளியில் 226 பேரும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் கிண்ணியாவைச் சேர்ந்த 9 பேரும், குறிஞ்சங்கணியைச் சேர்ந்த 3 பேரும், குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டார். இதேவேளை கிண்ணியா கல்வி வலயத்தில் உள்ள 66 பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கடந்த வாரம் எங்களுடைய பிரதேசத்தில் இந்த நோயினுடைய தாக்கத்தின் உக்கிரம் 13 பேரை காவு கொண்டது. அதில் 2 மாணவர்கள், இளம் மாணவர்களும் உட்பட்டிருந்தார்கள். இதன் காரணமாக கடந்த வாரத்தில் ஏற்பட்ட மாணவர்களின் வருகை குறைவு, ஆசிரியர்களின் வருகை குறைவு காரணமாக இந்த பாடசாலையை 3 நாளைக்கு தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானம் எடுத்தோம். இது கடந்த புதன்கிழமை, இன்று, நாளை என்று 14, 15, 16, 17 தேதிகளில் இந்த பாடசாலை மூடப்பட்டிருக்கும். இன்று முப்படையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இணைந்து கிண்ணியாவில் சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் டெங்கு வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. எங்களது வீடு சார்ந்த சுற்றாலையில் நாங்கள் கட்டாயம் மிகவும் துப்புரவாகவும் இந்த நுளம்பானது பெருகுவதற்குரிய இடங்களை அடையாளம் காண்டு அதை அழித்து அதை இல்லாமல் செய்யும் இடத்து தான் நாங்கள் இதை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரலாம். நுளம்பு பெருக முடியுமான பல இடங்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் நுளம்பின் வாழ்க்கை வட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாகவே அதிக அளவிலான டெங்கு நுளம்புகள் பரவி வருவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரதிஷீலா சமரவீர தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை 1 மற்றும் 4 என்ற வைரஸை நாட்டில் பரவியதாகவும் 2016ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க வைரசுக்கு மாறியுள்ளமை தீவிர நிலைமைக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை திருகோணமலை கிண்ணியா பகுதியில் அதிகளவில் பரவிவரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு விசேட வைத்திய நிபுணர்கள் 2 பேரை அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்கலன்களில் பொருத்தப்பட்டுள்ள விசேட சிகிச்சை பிரிவு ஒன்றையும் கிண்ணியாவுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பிரதிபலிப்பாளர் டாக்டர் அமல் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டார். கிண்ணியாவில் உக்குரமடைந்து வரும் டெங்கு நோயின் கட்டுப்படுத்தும் நோக்கில் கிண்ணியா நகரசபை வாசிகசாலை கேட்போர் கூடத்தில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கும் சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையில் இன்று மாலை சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது கிண்ணியா தள வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் மக்கள் கோபத்துடன் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அது வந்து நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆட்கள்லாம் மைப்பால இடத்துல யார் இருக்கு? இப்போ ஏசுந்தர் வரல, டாக்டர் ஏசுந்தர் அவரோட நீங்க பேசுறது அவருக்கும் தெரியும் சார். அவரும் நாங்க தெரியுமா? அவருக்கு நான் வந்து 2 வீக்ஸ்க்குள்ள தாக்கினேன். ஃபுல் சப்போர்ட்டா நர்சிங் ஆஃபீஸர் தரேன்னு சொன்ன டாக்டர்ஸ் அனுப்புறேன்னு தான் சொன்னது. அதனால வந்து சங்கராட்டி அவ்வளவு மக்களை திரட்டிக்கிட்டு ரோட்ல போயிட்டு நிக்க வேண்டிய ஒரு அவ்வளவு இந்த வேலைக்கு அப்ளை செய்தான். அவசியமான தேவைகளை உங்க நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லிச்சா நாளைக்கு நாங்க கிண்ணியா ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் மூடி போட்டு ரோட்ல நிக்க போறோம். ஏன்னா மையத்தை அடைக்க எங்களுக்கு ஏலாம். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்களோட கண்ணால பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி. பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எப்படி அடிக்கலமா இருக்கு. இந்த நேரத்தில் எங்களுக்கு யாரும் எம்எஸ்சி ஹாஸ்பிட்டல் போட்டு இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களை நேற்று நான்
அவருடைய இல்லத்துக்கு சென்று சந்தித்து இந்த விஷயங்களை தெரியப்படுத்தினேன். உடனடியாக ஜனாதிபதி அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்களுக்கும் அதே போல செயலாளர் போன்றவர்களுக்கு தொலைபேசியில் பேசி விசேட வைத்தியர்களை வேறு மாவட்டங்களிலிருந்து அனுப்புகின்ற ஏற்பாட்டை நேற்று உத்தரவிட்டார். நாளையிலிருந்து அந்த வைத்தியர்கள் வந்து அந்த பணிகளை செய்ய இருக்கிறார்கள். ஆக ஒரு பாடசாலையாவது அவசரமாக தயார் செய்து அந்த பாடசாலையிலே இந்த வைத்தியர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யுமாறு ஏற்பாட்டை செய்யுமாறு வேண்டியிருக்கிறேன். மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. ஏறாவூர் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்களான அலிசாஹீர் மௌலானா எஸ் வியாழேந்திரன், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MS சுபைர் ஆகியோர் இணை தலைமையில் இடம்பெற்றது. ஏற்கனவே இலங்கையிலேயே மதுபான சாலை ஜனத்தொகைக்கு ஏற்ப பார்க்கும்பொழுது கூடிய மாவட்டம் மட்டக்களப்பு. இந்த நல்லாட்சி வந்ததுக்கு பிறகு மதுபான சாலைகள் திறக்கக்கூடாதுல நாங்கள் மக்கள் எல்லாரும் கவனமா இருந்தும் நல்லாட்சிக்கு பிறகு சரியா மே மாதம் மதுபான சாலை கல்குடா பகுதியில் அலோசியஸ் அதான் சேர்மன் மதுபான ஃபேக்டரி 4.5 பில்லியன் கிட்டத்தட்ட 450 கோடியில மட்டக்களப்புல மதுபான உற்பத்தி சாலை கட்டுப்படுது. மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், பிரதேச சபை வாழக்கிழமை பிரதேச சபை செயலாளர் கட்டும் முயற்சி எடுத்து பாரிய சுற்றாட பிரச்சனை வரும் என்று சொல்லி பிரதேச சபை சொல்லியும் பிரதேச சபையில எந்த அனுமதியையும் கவனத்தில் எடுக்காம இன்னைக்கு அந்த வேலை நடந்துட்டு தமிழ் மக்கள் நிறைய பேர் காணிலாம் இருக்காங்க. ஆனா யாரோ எங்களுக்கு கொண்டு கூட வராது. அந்த காணிகளுக்கு பொய் உறுதி செய்து அரசு காணிகளையும் எடுத்துட்டு போறாங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. எனவே இதை சரியான முறையில இத தீர்மானம் செய்து அதுக்கு நாங்க எல்லோரும் இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உத்தியோகத்தர்களும் மனிதாபிமான அடிப்படையில செயற்படணும். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வர்த்தக குழுவினர் திருகோணமலையில் இன்று கிழக்கு மாகாண அமைச்சர்களை சந்தித்தனர். கிழக்கு மாகாண சபை அமைச்சர்களான சி தண்டாயுதபாணி மற்றும் நசீர் அகமது ஆகியோரை கனேடிய பிரதிநிதிகள் சந்தித்தனர். கிழக்கு மாகாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. முதலீடு மட்டுமல்ல, நாங்கள் 30-35 வருடங்களாக வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு எடுத்துக்கொண்ட அறிவு, அனுபவம் அவற்றையும் இங்கே முதலிட விரும்புகின்றோம். எல்லாரையும் சந்திச்சிருக்காக வடக்கு மாகாண முதல்வரை தவிர மற்ற எல்லா மாகாணங்களோட அதிகாரிகளையும் சந்திச்சிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு ஒரு கவலை. வடக்கு மாகாண முதல்வரை நாங்கள் சந்திக்க முடியலை என்றதான். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை சவாலாக ஆரம்பித்த பங்களாதேஷ் பிற்பகலில் சற்று தடுமாற்றத்தை எதிர்நோக்கியது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை 338 ஓட்டங்களை பெற்றதுடன் பதிலளித்தாடும் பங்களாதேஷ் 5 விக்கெட் இழப்பிற்கு 214 ஓட்டங்களை ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.